நாம யாரும் சொல்லலை, அவங்களா வந்து என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். விடுது, நான் பாட்டி செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை கூடவே கடந்து உங்க மூச்சு காற்று சுவாசித்து கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனா அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்று எரிச்சலா இருக்குது. இந்த வயிற்று எரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லாண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா?